எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரக் ட்ராவல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோவிலை பார்க்க வந்திருக்கோம். இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து ஆற்றுக்கு நடுவில் இருக்குது. ஸோ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம கல்பாக்கம் பக்கத்தில் பாலாறு ரிவர் க்ராஸ் பண்ண உடனே நீங்கள் ஒரு ரைட் எடுக்கணும். அந்த ரைட் எடுத்து நீங்கள் போகிறது வந்து இந்த சிவன் கோவிலுக்கு தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம் இது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மகாபலிபுரத்துலேருந்து வரும்போது ஜஸ்ட் வந்து 25 கிலோமீட்டர்ஸ், நியர்லி 25 கிலோமீட்டர்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம ரோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேருந்து இந்த கோவிலுக்கு ரீச் பண்ணிடலாம். நம்ம சிட்டியிலேருந்து வரும்போது பார்க்கும்போது ஒரு சர்டன் ஒரு தொலைவுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், நல்ல ஒரு வைப் இருக்குது. ஸோ இதில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோவோ இந்த பஸ் ரூட்டோ இது கிடையாது. மேபி ஆட்டோ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வரும்போது நீங்கள் பைக்லேயோ இல்லையோ காரில் வர்றது பெஸ்ட்டு. ஸோ இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த போர்டு உங்களுக்கு தெரியும். இந்த போர்டுலேருந்து ரைட் எடுக்கணும். நான் வந்த வழி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே தெரியும், ஈஸியாக வந்துடலாம். ஸோ வந்தீங்கன்னா ஒரு சர்டன் இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ நான் எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மந்த்து 2024 தான் எடுத்திருக்கேன். அப்போயே நல்ல வெயில். தண்ணி ஆற்றுல பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருந்தது. நம்ம இந்த மழை டைமில் வந்தோன்னா மேபி ஒரு நல்ல இன்னும் க்ரீனரியாக பார்த்துருக்கலாம். பட் இது கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்குது. ஆனால் ஒர்த்தான இடம். அதே மாதிரி கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோவிலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஒரு பிரிட்ஜுக்கு நடுவில் தண்ணி போகுது, அதுக்கப்புறம் தான் கோவிலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஜஸ்ட்டு சும்மா அப்படி நின்று பார்த்தாலே போதும். அதே மாதிரி டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப கம்மியான டைமிங் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் 8:30 9:30 வரைக்கும், அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:30 6 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ வரவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன் ஆலம்பரை ஃபோர்ட்லாம். மேபி நீங்கள் அங்கேருந்து இங்கே போயிட்டு வரும்போதும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம், இல்லைனா ஏர்லி மார்னிங்கே வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்குள்ளே வந்து பிரதிஷ்டைன்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க பார்த்தா கைலாசநாதரும் கனகாம்பிகாலும் தான் இருக்காங்க. நீங்கள் போகும்போது ஆக்சுவலி கோவில் உள்ளே போகிறோம் இல்லைங்களா, உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லெஃப்ட் சைட்லேயே போங்க. லெஃப்ட்டில் போனீங்க, அதை உள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கைலாசநாதரையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் வந்து உங்கள் கனகாம்பிகை அவங்களையும் பார்க்கலாம். ரொம்ப அழகாக நாங்கள் போகும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்க. அதேமாதிரி அது இந்த கோவிலுக்கு ஒட்டின மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாத்வே நீங்கள் போகுது பார்த்திங்களா, இந்த பாத்வேயில் போனீங்கன்னா பேக் சைடு அந்த ரிவர் பெட் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ரிவர் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த பாலாறு எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை வந்து நீங்கள் இந்த பேக் சைடில் வந்தாலும் பார்க்க முடியும். இந்த கோவில் இருக்கிற இடம்தான் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பே கொடுக்குது. மற்ற கோவிலோட வச்சு பார்க்கும்போது இந்த கோவிலில் வந்து அந்த பேக்ரவுண்டும் சரி, அந்த தண்ணி போகிறதும் சரி, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுத்தது. ஸோ இதில் வந்து நாங்கள் உள்ளே வந்து நல்லா அர்ச்சனைலாம் பண்ணாங்க. ஸோ கோவில் வந்து ஓகே, இது திருப்பி கட்டின மாதிரி தான் இருக்குது. ஆனால் கோவில் உள்ளே சாமி பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஓல்டு. எவ்வளோ ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழைய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி இங்கே பார்க்கும்போது கண்டிப்பாக தண்ணியில் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஜஸ்ட் வந்து கால் நினைக்கணும், போய் நின்று பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே ஒரு படி இருந்துச்சு, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் சைடில் ஒரு வழி இருந்தது, வழியில் நாங்கள் ஜம்ப் பண்ணி தான் போனோம். சரி எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு. உண்மையிலேயே ஒர்த்து பிளேஸ் இது. ரொம்ப ஆழலாம் இல்லை, யாரும் குளிக்கலை. நான் எதுவும் அட்வைஸ் பண்ணல குளிங்கலான்னு சொல்லி. ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபிக்கு பர்ஃபெக்டான இடம். கொஞ்ச நேரம் நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம். அதே மாதிரி கொஞ்சம் அது நல்ல வெயில் டைம்ன்றதுனால இங்கே வந்து காலெலாம் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் சில் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப எனிவே காலெலாம் கழுவிட்டோம். நாங்கள் திரும்ப இன்னொரு வாட்டி கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு தான் திரும்ப போனோம். ஸோ இது வந்து கோவிலுக்கு பேக் சைடில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு பேக் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா நம்ம வந்து அந்த பிரிட்ஜு தெரியும், பாலாறு பிரிட்ஜு தெரியும். இந்த கோவிலுக்கு அதே ஃப்ரண்ட் சைடில் இருக்குது, அங்கேயும் இறங்கலாம். ஆனால் மழை டைமில் இறங்க முடியாது. ஏன்னா மழை டைமில் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக வருதுனால மழை டைமில் நம்ம போக முடியாது. இது வந்து கோவிலோட ஃப்ரண்ட் சைடில் எடுத்தது. ஸோ நம்ம பிரிட்ஜ் பார்த்திங்க இல்லையா, ஸோ
ஸோ அந்த பிரிட்ஜு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேயும் இறங்கி நம்ம நிற்கலாம். நிறைய அந்த லோக்கல் பீப்புள் குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம் ஈசிஆரில் கைலாசநாதர் கோவில்.